திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நுகர்பொருள் வாணிப கிடங்கு அலுவலகத்தின் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமை தூக்கியும் தரையில் முட்டி போட்டு கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சங்க அங்கீகார தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், வருகை பதிவேட்டில் பெயரில்லாத சுமை பணி செய்து வரும் தொழிலாளர்களின் பெயர்களை சேர்க்க வேண்டும், தமிழ்நாடு நுகர்பொருள் வணிப கழக விதிப்படி 10 ஆண்டு பணி முடித்தவர்களுக்கு பச்சை அட்டை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த நூதன போராட்டம் நடைபெற்றது. இதில் சங்கத்தின் மாநில தலைவர் வீரராகவன், மாநில செயலாளர் சரவணன், மாநில பொருளாளர் பாஸ்கரன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோரிக்கைகளை தொழிலாளர்களின் கோரிக்கைகளை போடாதே, நிறைவேற்று தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்று சுமை தூக்க தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்று போடாதே இறப்பில் போடாதே உடனே நடத்து சுமை தூக்கும் தொழிலாளர்களை சங்க அங்கீகார தேர்தலை உடனே நடத்து நீண்ட கால கோரிக்கைகளை பணி நிரந்தரம் இல்லாமல் வேலை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நாங்கள் ஏறக்குறைய 25 ஆண்டு காலமாக எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு தொழிலாளர்களுடைய அங்கீகார தேர்தல் நடத்த வேண்டி உயர்நீதிமன்றத்திலே 2019ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கிய பிறகும் 7 ஆண்டு காலமாக தொழிலாளர்களுடைய அங்கீகார சங்கம் தேர்தல் நடத்தாமல் இருப்பதை கண்டித்து உடனே நடத்த வேண்டும் என்று இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டு வருகிறோம். அதேபோல் 2018ஆம் ஆண்டு முதல் வருகை பதிவேட்டில் கையொப்பம் இல்லாமல் வேலை செய்து கொண்டு வருகிற தொழிலாளர்களை உடனடியாக வருகை பதிவேட்டில் அவருடைய பெயர் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தியும், மூன்றாவதாக தொழிலாளர்கள் ஏறக்குறைய 20-25 ஆண்டு காலம் பணியிலே இருந்து கொண்டு வருகிற பொழுது 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்கிறவர்களுக்கு 1997ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட உத்தரவுப்படி 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் பச்சை அட்டை வழங்காமல் இருப்பதை கண்டித்தும் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். 21ஆம் தேதி முதல் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் முதல் கட்டமாக அந்தந்த கிடங்குகளிலே முழு நேர உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவதென்றும், 22ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்தந்த மண்டல அலுவலகத்திலே போராட்டம் நடத்துவது என்றும், அதற்கடுத்து 23ஆம் தேதி சென்னையை நோக்கி போராட்டம் நடத்துவது என்றும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த போராட்டங்களுக்கு பிறகும் நிர்வாகமும் அரசாங்கமும் செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்களை நடத்துவது என்று தீர்மானித்திருக்கிறோம்.